கலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். கடந்த சில வாரங்களாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பேசக்கூடாது அப்படின்லாம் இல்லை, பேச வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அந்த நெகட்டிவிட்டிக்கு போய் ஒரு கமெண்ட்டை போட்டு நம்ம கமெண்ட்டு போடுறதில்ல வியூஸ் போய் அது பெரிய ஆளாகி ஆஹா நம்ம இப்படி பேசினா நம்ம வந்து நல்லா பிரபலமாகிடுவோம், இதுதான் கரெக்டான டைம், நம்ம பின்னால் தான் ஒரு ஸ்ட்ராங்கான இது இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கொசு அது என்ன பண்ணும், கொயன்னு கத்தும். ஆனால் என்றைக்குன்னா ஒரு நாள் நம்ம மேலே உட்காரும்போது பட்டு நச்சா போட்டுன்னு போய்டுவாங்கல்ல, அதாவது தனுஷ் சார் சொல்கிற ஸ்டைலில். அந்த மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, பொதுமக்களாகிய நீங்கள், அதாவது விஜய் சார் மேலே வச்சுருக்க அன்பு, தலைவர் மேலே, அதாவது டிவிகே தலைவர் மேலே வச்சுருக்க பாசம், அன்பு, கட்சி மேலே வச்சுருக்க ஒரு அன்பு, இந்த மாதிரி என்ன நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த கொசுவுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துட்றீங்க, கமெண்ட்ஸில் போய் வந்து இது பண்ணிடுறீங்க. உடனே அது வந்து வல்கர் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னீங்க, வல்கர் வாரியர்ஸ் வந்து எங்கள் கமெண்ட்டில் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னுது. நம்மளுக்கு ஏன் இது வேண்டாம், இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தளபதி அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது மட்டும்தான். நம்மளுடைய ஓட்டை மறக்காமல் விசிலுக்கு போடுறது மட்டும்தான். ஸோ இந்த நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து கட்சி அண்ட், அதாவது கட்சியில் இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுறவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நம்ம அதை காட்டணுமே தவிர்த்து இந்த கொசுக்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தகுதி நம்ம இழக்கிற மாதிரி. அதை வந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம ரிப்ளை பண்ணுறதுனால தானே அது மேற்கொண்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம ரிப்ளை பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், இக்னோர் பண்ணிவிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய பவரை ஓட்டில் காட்டுங்க. ஓட்டு தான் என்றைக்காக இருந்தாலும். ஸோ நீங்கள் ஓட்டில் காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு, நீ உங்கள் ஆளுங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஏன் நீ உட்பட ஜெயிக்க மாட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர்த்து அது பேசின வீடியோக்கெலாம் போய் கமெண்ட்டு போட்டு அதை பெரியாளாக்காதீங்க அப்படிங்கிற, அது கத்திட்டு போட்டோம். அதுக்கு கண்டிப்பாக அதோட பிரச்சனையில் அதுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான தண்டனை வரதான் போகுது. இந்த இயர்க்குள்ளே சரியான அடி வாங்க போகுது. நீங்கள் அதை பற்றிலாம் வந்து அது பேசுகிற வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தளபதி அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை உங்களுடைய வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டில் காட்டுங்க. அதுதான் நம்ம தளபதிக்கு நம்ம செய்ய போகிற ஒரு நன்றி கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு பர்சனை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அது இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் போய் கமெண்ட் போட்டு அதை வைரல் ஆக்கிறதுனால தானே அது திருப்பி அந்த வேலையை பண்ணுது. உடனே நீ எங்கே பிரச்சாரம் பண்ணுறியோ, நீ எங்கே இது பண்ணுறியோ, நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் பெட்டு போட்டு பத்துன்னு இருப்பேன், நான் அங்கே தான் வந்து பேச போகிறேன், அங்கே தான் இது பண்ண போகிறேன் அப்படின்னுக்குது. முடியல. தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு, நான் பெரம்பூரில் நிற்கிறேன்ட்டாரு. நீ வாமா பெரம்பூர் கிளம்பி, பிரச்சார டைமிங்கும் 3லேருந்து 4, 4லேருந்து 5 ஏதோ சம்திங் இருக்குது போல், அதுவும் இன்றைக்கி தான். நீ வா, உன் பேரை சொல்கிறதுக்கு கூட ஐயோ சொல்லி என்னுடைய குரலையும் இதையும் வந்து நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பலை. அதனால் நான் அந்த பேரை சொல்லக்கூட நான் விரும்பலை. ஸோ மக்களே, அந்த கொசுவை இக்னோர் பண்ணிட்டு அது என்ன பண்ணுதோ பண்ணின்னு போட்டோம், விட்டுருங்க. நீங்கள் தளபதிக்கு உண்மையாக இருந்து அவர் மேலே, அதாவது எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, அவருக்கு உண்மையாக இருக்கிறவங்க, அவரை நம்புகிறவங்க, அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க, அவர் நல்லது செய்வார்னு நம்புகிறவங்க, புதுசாக இவர் வந்திருக்காரு என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போன்னு நினைக்கிறவங்க, ஓட்டு முக்கியம்னு நினைக்கிறவங்க, இந்த 5 வருஷம் வரப்போகிற 5 வருஷம் முக்கியம்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. உங்கள் ஓட்டு எந்த கட்சிக்கு வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய சப்போர்ட் டிவிகேக்கு. ஸோ நான் அதனால் பேசுகிறேன். இதனால் வந்து
என்ன சொல்கிறது, தளபதிக்கு இருக்கிறவங்க நிச்சயமாக தளபதிக்காக இருப்பாங்கல்ல. ஸோ என்னுடைய ஓட்டு நான் போட போகிறேன். உங்களுடைய ஓட்டும் சிந்திச்சு செயல்பட்டு போடுங்க. இந்த கொசுவை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.